முதல்ல நம்ம பார்க்க போறது விவேகம் டீசரை வச்சு அஜித் ரசிகர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்றதுதான். இப்போ விவேகம் டீசரை வச்சு அஜித் ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, வாட் இஸ் திஸ் கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு கேட்கலாம். இப்போலாம் வந்து படம் எப்படி திரையரங்கத்தில் ஓடுறத கவுண்ட் வச்சு பெருமை சொல்லுவாங்களோ, இந்த படம் 100 நாள் ஓடிச்சு, 50 நாள் ஓடிச்சு, 200 நாள் ஓடிச்சு, சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி அப்படி சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி டீசருக்கே புது புது விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு டீசர் வெளியாகுது அப்படின்னா அந்த டீசரை 1 மணி நேரத்தில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, 10 மணி நேரத்தில் அதோடைய சாதனை என்ன, 24 மணி நேரத்தில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை லைக்ஸ் விழுந்திருக்கு, அதிகபட்சமாக அந்த டீசர் எத்தனை நம்பர் சாதனை படைக்க போகுது அப்படின்ட்டு பல கேள்விகளும் ஒவ்வொரு டீசருக்கு முன்னாடியும் வருது. ஸோ விவேகம் வர்றதால என்ன பண்ண போகிறாங்க அஜித் ரசிகர்கள், என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். விவேகத்துக்காக புதுசாக ஒரு ட்ரெண்டையும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா கவுண்ட் டவுன் போடுறது. விவேகம் டீசர் வரப்போறத கவுண்ட் டவுன் வச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடிய அஜித் ரசிகர்கள் என்னென்ன பண்ணணும், புது சாதனை படைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம். சிவா அஜித் கூட்டணியில உருவாயிருக்கக்கூடிய விவேகம் திரைப்படத்துடைய டீசரை ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்று இரவு 12:01 வெளியாகக்கூடிய இந்த டீசருக்கான கவுண்ட் டவுனையும் ரசிகர்கள் துவங்கி இருக்காங்க. இந்த நிலையில அண்மையில பாகுபலி திரைப்படத்துடைய ட்ரைலர் இணையதளத்துல பல சாதனைகளையும் படைச்சிருந்தது. இந்த சாதனைகளை முறியடிக்க முடியுமா அப்படின்ற முயற்சியில அஜித் ரசிகர்கள் களமிறங்கியிருக்காங்க. அண்மையில வெளியாயிருந்த பாகுபலி படத்துடைய ட்ரைலர் வெளியான முதல் 24 மணி நேரத்துல 25 மில்லியன் வியூவை ஒட்டுமொத்தமா கடந்திருந்தது. இதுல தெலுங்குல இருந்து 15 மில்லியன் வியூவும், ஹிந்தில இருந்து 8 மில்லியன் வியூவும், தமிழ்ல இருந்து 1.7 மில்லியன் வியூஸும் கிடைச்சிருந்தது. இதே போல வெளியான 1 மணி நேரத்திலேயே 1 மில்லியன் வியூ அப்படின்ற இலக்க பாகுபலி திரைப்படம் அடைஞ்சிருந்தது. இந்த சாதனையின் மூலமா அதற்கு முன்னாடி வெளியாயிருந்த சுல்தான், கபாலி, ரேஸ், டங்கல் உள்ளிட்ட திரைப்படங்களுடைய சாதனை முறியடிக்கப்பட்டிருந்தது. இதே போல பாகுபலி திரைப்படத்துடைய ஹிந்தி வெர்ஷனுடைய ட்ரைலர் வெளியான 15 மணி நேரத்துல 5 மில்லியன் வியூவையும் 24 மணி நேரத்துல 8 மில்லியன் வியூஸையும் கடந்திருந்தது. ஒருவேளை பாகுபலி திரைப்படத்துடைய சாதனையை ஒட்டுமொத்தமா முறியடிக்க முடியல அப்படின்னா ஷாருக் கானுடைய நடிப்புல வெளியாயிருந்த ரேஸ் திரைப்படம் இதுவரைக்கும் அதிகபட்சமா 12 மில்லியன் வியூஸ் இணையதளத்துல கடந்திருக்கு. இந்த சாதனையை அஜித் ரசிகர்கள் முறியடிப்பாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதற்கு அடுத்தபடியா டங்கல் திரைப்படமும் 9 மில்லியன் வியூஸையும், தோனி மற்றும் கபாலி உள்ளிட்ட திரைப்படங்கள் 5 மில்லியன் வியூஸை கடந்திருக்கு.